Hello students, good morning. In this part, I talk about Human Genome Project. The short form is HGP. The International Human Genome Project was launched in the year 1990. So, சர்வதேச மரபணு அப்படின்னு சொல்லுவோம் அதோட ப்ராஜெக்ட். ஸோ எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1990 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. It was a mega project and took 13 years to complete. இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா 13 இயர்ஸ் ஆயிருக்கு. The human genome is about 25 times larger than the genome of any organism sequenced to date and is the first vertebrate genome to be completed. ஸோ இன்னிய டேட் வரைக்குமே நம்ம சீக்வன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கானிசத்தோடைய ஜீன் இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணும்பொழுது எதோடைய லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது ஃபஸ்ட்டு எதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெர்டிபிரேட்டில் ஹியூமனுடைய ஜீனில் தான் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ஜீனோம் இஸ் செட் டு ஹாவ் அப்ராக்சிமேட்லி 3 × 10⁹ பேஸ் பேரில் இதோடைய பேஸ் பேர் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. அதாவது கார இணைகள்னு சொல்லுவாங்க. அதோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க ஒரு அப்ராக்சிமேட்லியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. Next, Human Genome Project was closely associated with rapid development of new area in biology called bioinformatics. So, Human Genome Project கண்டினியூவாக டெவலப் ஆகிட்டே இருக்கு பயாலஜியில். இது எது கூட க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் கூட. In this slide, I talk about goals and methodologies of Human Genome Project. The main goals of Human Genome Project are as follows. Identify all the genes in human DNA. So, human DNA-ல இருக்கக்கூடிய genes எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30,000 கிட்ட ஜீன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு determine the sequence of the 3 billion chemical base pair that make up the human DNA. ஸோ ஹியூமன் டிஎன்ஏவே மேக்கப் பண்ணுச்சு இல்லையா, ஸோ அதோடைய கெமிக்கல் பேஸ் பேரெல்லாம் டிட்டர்மின் பண்ணுறது. டு ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டா பேஸ். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது. இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எல்லா டூல்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார் சர்ச்சஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையும் அந்த டெக்னாலஜியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் அப்படின்னா இது இண்டஸ்ட்ரீஸு, ஸோ அது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது டெக்னாலஜிஸ்னால் ஸோ அங்கேயும் போய்ட்டு இது என்ன பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணலாம். அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூ தட் மே அரைஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். ஸோ இதில் எத்திக்கல் இஷ்யூ அப்புறம் சோஷியல் இஷ்யூ இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து சொல்லணும். The methodologies of Human Genome Project involve 2 major approaches. ஸோ இதில் முக்கியமாக 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 2 முக்கியமான அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அப்ரோச்சஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதில் ஒன் என்ன அப்படின்னா, one approach was focused on identify all the genes that are expressed as RNA. ஸோ இதில் எந்த ஜீன்ஸ்லாம் ஆர்என்ஏவாக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றத மட்டும் தனியாக எடுத்து ஐசோலேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் the other approach was sequence annotations.
செகண்ட் வந்து சீக்வன்ஸ் அனோட்டேஷன்ஸ் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறேன்னா அதாவது மேற்கோள் வரிசையாக்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் அனோட்டேஷன்ஸ் மட்டும் தனியாக வந்து பிரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் சீக்வன்சிங் த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் வாஸ் டேக்கன். ஸோ சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் வந்து எடுத்துக்கிறோம். அதில் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ் அண்ட் லேட்டர் அசைனிங் different region in the sequence with the functions. ஸோ அதில் கோடிங் இருக்கிறது, கோடிங் இல்லாதது, ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது ஃபங்க்ஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் சீக்வன்சிங் த டோட்டல் DNA from a cell is isolated and convert into random fragments of relatively smaller size and clone in suitable host using this specialized vector. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீனுடைய சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி ஸோ அதுலேருந்து சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறோம். இதில் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக இதை நம்ம கட் பண்ணுறோம். ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெக்டார் மூலயமா நம்ம வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே அனுப்பி க்ளோன் பண்ணுறோம் நிறைய சீக்வன்ஸ். This cloning result in amplifications of pieces of DNA fragments so that it could subsequently be sequenced with is. இந்த cloning வந்து டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய வரிசையாக்கல் நிகழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக்குறது. நெக்ஸ்ட்டு பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் are two commonly used host and this vector is called as BAC and YAC. BAC mean bacterial artificial chromosomes and YAC mean yeast artificial chromosomes. ஸோ நம்ம இதில் எது மாதிரியான ஹோஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாக்டீரியா, ஈஸ்ட் அது மாதிரியான ஹோஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து நம்ம வெக்டாரை நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் பிஏசியோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒய்ஏசி அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் வந்து எழுத சொல்லுவாங்க. The fragment or sequence using automated DNA sequencer. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் சீக்வன்சரை யூஸ் பண்ணி நம்ம சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். The sequence are then arranged based on few overlapping regions using specialized computer based on program. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம் ஒரு ஸ்பெஷலான கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி. The sequence were subsequently annotated and assigned to each chromosomes. இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லேயும் ஒரு முறையாக வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். A genetic and physical maps on the genome are assigned using the informations on polymorphism of resections endonuclease, recognition site and some repetitive DNA sequence called the microsatellites. ஸோ இதில் அதாவது எண்டோநியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எண்டோநியூக்ளியஸ் என்சைமை எடுத்து ஸோ எந்த பகுதியில் நம்ம அடையாளம் வச்சுருக்கோமோ அந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில டிஎன்ஏ வரிசைலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி நம்ம உருவாக்குறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோ சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எண்டோநியூக்ளியஸ் என்சைம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அடையாளம் காணப்பட்ட அந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதான் நம்ம மைக்ரோ சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறது. The latest method of sequencing even longer fragment is by a method called the shotgun sequencing using supercomputers.
which has replaced the traditional sequencing methods. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலயமா நீளமாக இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை சீக்வன்ஸ் அதை வந்து வரிசைப்படுத்துறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம், நியூ மெத்தடுன்னு சொல்லலாம். அந்த ஃப்ராக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நியூ மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் எதுக்கு பதிலாக வந்திருக்கு அப்படின்னா ட்ரெடிஷ்னல் சீக்வன்சிங் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு நியூ மெத்தட் இது. In this slide, I talk about salient features of Human Genome Project. The human genome contains 3 billion nucleotide bases and average genes consist of 3,000 bases. The largest non-human gene being the dystrophins with 2.4 million bases. Genes are distributed over 24 chromosomes. Chromosomes 19 has the highest gene density. Chromosomes 13 and Y chromosome have lowest gene densities. ஹியூமனுடைய ஜீனோம் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ நியூக்ளியோடைடு இருக்குது அப்படின்னா 3 பில்லியன் நியூக்ளியோடைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மாதிரி நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் ஜீன் கன்சிஸ்ட் 3,000 bases. The largest non-human gene being dystrophin with 2.4 million bases. நார்மலாக ஹியூமன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம சொல்லும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3000 வரைக்கும் அதில் பேஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு ஜீனோம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரோஃபின் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2.4 மில்லியன் வந்து பேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு த ஜீன் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓவர் 24 குரோமோசோம்ஸ். அதாவது ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 25 குரோமோசோம்ஸ் வந்து ஃபுல்லாக பரவி இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் இந்த குரோமோசோம்ஸ் 19 ஹேஸ் ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி. ஸோ 19th குரோமோசோம்ஸ் வந்து அதிகமான ஜீனோம் அடர்வினை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 13 குரோமோசோம்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் ஹேஸ் லோவஸ்ட் ஜீன் டென்சிட்டிஸ். ஸோ இதில் 13வது குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதான் வந்து ஒய் குரோமோசோம்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து மிக குறைந்த அளவில் மரபணு அதாவது ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டென்சிட்டி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The chromosomal organizations of human genes show diversity. There may be 35,000 to 40,000 genes in the genome and almost 99.9 nucleotide bases are exactly the same in all people. Functions for over 50% of the discovered gene are unknown. Less than 2% of genome coded for proteins. So first நம்ம பார்த்தோம் இல்லையா, the chromosome organizations of human gene shows diversity அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஹியூமனுடைய குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்ட்ரக்சரில் இந்த ஜீனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பல்வகை தன்மையை காட்டுகிறது அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோடைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு there may be 35,000 to 40,000 gene in genome. ஜீனோமில் எவ்வளோ % வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா 35,000லேருந்து 40,000 வரைக்கும் ஜீன்ஸ் இருந்தாலும் நமக்கு 99.9 நியூக்ளியோடைட் பேசஸ் எக்ஸாக்ட்லி த சேம் இன் ஆல் பீப்புள்ஸ். ஏறக்குறைய 99லேருந்து 9 வரைக்கும் நியூக்ளியோடைட் இருக்கு இல்லையா, இது வந்து பேஸ் பேர் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, functions for over 50% of the discovered gene as unknown. அதாவது
நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஜீன்ஸில் 50% ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்னும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட்டு, less than 2% of genome code for proteins. இதில் 2% மட்டும்தான், அதுக்கும் கம்மியாக இருக்கிற ஜீன்ஸ் மட்டும்தான் ப்ரோட்டீன் சீக்வன்ஸு, அதை ப்ரோட்டீன்ஸுடைய கோடிங் பண்ணுது, மற்றதெல்லாம் எதுவும் பண்ணலை. Repeated sequence make up very large portions of the human genome. ஸோ ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸ் தான் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் ஒரு லார்ஜ் போர்ஷன்ஸை வந்து உருவாக்க போகுது. ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ் ஹாவ் நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இது ரிப்பீட்டேட்டிங் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இது போயிட்டு கோடிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுறதில்ல, பட் தே ஷெட் லைட் ஆன் த குரோமோசோம்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, குரோமோசோம்ஸோடைய ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், ஸோ இதெல்லாம் போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு இதுக்கு ஷேப் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதோடைய சைக்கிள்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸு, அதை டயக்னமிக்ஸ்ன்னு சொல்கிறது, எவல்யூஷன் அதோடைய பரிணாமம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துலேயுமே போயிட்டு இன்வால்வ் ஆகுது. Chromosomes 1 has 268 genes, whereas the chromosomes Y has 231 genes. குரோமோசோம்ஸில் ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு குரோமோசோம்ஸில் எத்தனை ஜீன்ஸ் இருக்குன்னா 268 ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே சமயம் ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 231 ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. Scientists have identified about 1.4 million locations where single base DNA differences. So scientists வந்து single base DNA difference இருக்கிறத வந்து 1.4 million லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்கெல்லாம் வந்து சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக SNPஸ்ன்னு சொல்லுவோம், சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ். ஸோ இதோடைய ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து ஸ்னிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதில் வந்து அக்கர் இன் ஹியூமன். ஸோ இதில் எதில் இருக்குது அப்படின்னா ஹியூமன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் SNPs is helpful in finding chromosomes location for disease associated sequence and tracing human history. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்கும், ஸோ குரோமோசோம்ஸில் ஹியூமனுடைய எவல்யூஷன்ஸ், ஹியூமனுடைய வரலாறுன்னு சொல்லுவோம்ல, ஸோ ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியை வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. In this slide, I talk about applications of future challenges. The mapping of human chromosomes is possible to examine a person's DNA and to identify genetic abnormalities. So, ஒரு பர்சனுடைய டிஎன்ஏ அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து நம்ம மேப்பிங் பண்ணுறோம். குரோமோசோம் மேப்பிங் பண்ணுறது மூலயமா நம்ம ஜீனில் ஏதாவது ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. This is the extremely useful in diagnosing disease and to provide genetic counseling to those planning to have their children. This kind of information would also create possibilities for new gene therapies. ஸோ இது வந்து ஒரு டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும், அதாவது குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரபியல் நோய் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான சரியான ஒரு ஆலோசனை கிடைக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூ ஜீன்ஸ் தெரப்பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு விதமாக இருக்குன்னு சொல்லலாம். Besides providing clues to understand human biology, learning about non-human organism, DNA sequence can lead to an understanding of their natural capabilities that can be applied towards solving challenges in healthcare, agriculture, energy, productions and environmental remediations. So in the
ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஹியூமன் பயாலஜியில் ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோன்னா ஹியூமன் ஸோ மற்ற ஆர்கனிசம் இருக்குது இல்லையா ஸோ அதோடைய பயாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹியூமனுக்கும் மற்ற ஆர்கனிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்த் கேரு, அக்ரிகல்ச்சர், எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ், என்வரான்மெண்டல் ரெமிடியேஷன்ஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. A new era of molecular medicines characterized by looking into a most fundamental causes of disease than the treating the symptoms will be an important advantages. So the molecular advantages இதில் என்ன advantages அப்படின்னா ஒரு டிசீஸ் கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய காஸ் ஏஜென்ட் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசீஸை வந்து இல்லாமலே ஆக்கிடலாம். ஸோ அதான் இதோடைய மெயினான ஒரு அட்வான்டேஜஸ்ஸு. ஒன்ஸ் ஜெனட்டிக் சீக்வன்ஸ் பிகம் ஈஸியர் to determine, some people may attempt to use this information for profit or for political power. ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஆனதுனால ஸோ லாபத்திற்காக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வந்து பொலிட்டிக்கல் பவருக்காக யூஸ் பண்ணலாம். அதாவது அரசியல் லாபத்துக்காக இதை வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Insurance companies may refuse to insure people a genetic risk, and this will save this company the expensive of future medical bills incurred by less than perfect people. ஸோ இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு. ஸோ இது வந்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவு ஸோ அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த மரபியல் கோளாறுலாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அது இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு காப்பீடு மாதிரி கொடுக்கறது வந்து மறுத்து போயிடலாம். Another fear is the attempt of being made to breed out certain gene of people from the human population in order to create the perfect race. அதாவது மனிதன் கிட்ட இருந்து நிறைய ஜீனை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு நம்ம இனவிருத்தியை வந்து அதிகப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அதாவது சரியான ஒரு இனத்தை உருவாக்குறதுக்காக மனிதனுடைய கூட்டத்தில் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஜீனை எடுத்து பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் டிஃபைன் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஷார்ட் ஆன்சரு. அப்புறம் கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் த 5 mark questions. The another 5 mark questions is the salient feature of human genome project, and then last final 5 mark is applications of future challenges. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து ஒரு 5 mark கொஷின்ஸு. இதில் ஒரு ஷார்ட் ஆன்சர் இருக்குது. ஷார்ட் ஆன்சர் ப்ளஸ் 1 mark கொஷின். ஷார்ட் ஆன்சர் வந்து மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னா என்ன ஷார்ட் ஆன்சரு. ஸோ இது பேஜ் நம்பர் 80 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 80 வந்து இருக்கும் ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப்லேருந்து லாஸ்ட் லைனுக்கு மேலே. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா this sequence were subsequently ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் குரோமோசோம்ஸ் லாஸ்ட்லேருந்து 7th லைன் லெஃப்ட் சைடில் the genetic and physical maps on genome அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மைக்ரோ சேட்டலைட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 mark கொஷின்ஸ் வந்து பிஏசி ஒய்ஏசி இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் ஆஃப் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை 5 mark கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 5 mark கொஷின்ஸ் அண்ட் 2 ஷார்ட் ஆன்சர்
3 1 mark questions வந்து பார்த்துருக்கோம்.